கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளையே உங்களோடு சொல்லும்படியாக எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் என்று சொன்னால், கடந்த நாட்களிலே உபவாச ஜெபங்களிலே ஆவியானவர் எனக்கு சொன்னார்னு தான் சொல்லணும். என் மூலமாகவும் சொன்னார், எனக்கும் சொன்னார். ஏனென்றால் நானே நினைக்காத எதிர்பார்க்காத வார்த்தைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார். அதுதான் உண்மை. கர்த்தருக்கு மகிமை. அந்த காரியங்களை நான் அந்த ஜெபத்தில் இங்கே சொன்னபொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்று சொன்னார்கள். ஒரு சிலர் இருந்து சபையிலையும் சபையாருக்கும் இதை தெரியப்படுத்தினால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நானும் அதை நினைத்தேன். சபையில் எல்லாருக்கும் இது கேட்கணும்னு நினைத்தேனே தவிர, ஆனால் அதை நான் திரும்ப பேச வேண்டும், சொல்ல வேண்டும் என்று நினைக்கலை. எனக்கு இரவெல்லாம் அதற்காக ஜெபித்து அநேக வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் காலையில் திட்டமாக தெளிவாக சொன்னார். அந்த வார்த்தைகளையே மனதில் வைத்து இன்றைக்கு சபையாருக்கு அந்த வார்த்தையை தர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எனவே நான் ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுவாராக. பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். அன்பின் ஆண்டவரே, மீண்டும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்தாமே வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும். நீங்கள் பேசுங்கப்பா. அவருடைய மனதுக்கு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆலோசனைகளை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவரை வழி நடத்துவீராக. இந்த நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பொதுவான ஆலோசனை. கடந்த வாரத்திலே உங்களுக்கு சில வார்த்தைகளை ஆவியானவர் சொல்லும்படியாக சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்து இருப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருப்பதும் அநேக காரியங்கள் நன்மை என்று சொல்ல முடியாது, நல்லது என்று சொல்ல முடியாது. நடக்கிற காரியங்கள் எல்லாமே நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வருத்தத்தையும் மனசில் ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்துகிற அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்ற பண்ணுகிறவர் என்று கடந்த வாரத்திலே உங்களுக்கு சொன்னதாக உங்களுக்கு நினைவு இருக்கும். எனவே அதனுடைய தொடர்ச்சி என்று நான் சொல்ல வரல. அது நீங்கள் தொடர்ச்சி என்று எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வட்டாரத்தில், கிறிஸ்தவ என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு ஆசையோடு ஆர்வத்தோடு வாஞ்சையோடு வந்திருக்க அநேகருடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, அவங்க மனசில் நினைக்கிற, அவர்கள் மனதில் ஏற்படுகிறதான எண்ணங்கள், கேள்விகள், குழப்பங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு பதிலை, ஒரு ஆலோசனையை ஆவியானவர் வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொண்டது. நாங்கள் ஆண்டவர் தந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பிறந்துட்டோம். நம்ம எல்லாரும் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாருமே வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு வாழ்க்கை, சில பேர் ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியல, வாழ்க்கையுடைய அர்த்தம் தெரியல, வாழ்க்கையுடைய நோக்கம் புரியல.
எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழறோம், யாருக்காக வாழணும், எப்படி வாழணுன்ற ஒரு எந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாமல், லக்கு இல்லாமையே ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில் உடைய அர்த்தம் என்ன, அவருடைய வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் ஏதோ எனக்கு என்னன்னு ஏதோ தானும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் ஒட்டுமொத்தமாக நான் கிறிஸ்தவரை நான் சொல்லலை. அவன் இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அதில் சீக்கியராக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருமே மனுஷர்கள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா மனிதருக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், நான் சொல்லலை, வேதமும் ஆண்டவரும் சொல்கிற காரியம், இந்த மனிதர்களை படைத்தது உண்டாக்கினது கடவுள் தான் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த மனுஷனை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார், உலகத்தில் மனுஷனையும் படைத்தார் என்று சொல்லி நம்ம புரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். காலங்காலமாக பல ஆயிரம் வருஷங்களாகவே மனுக்குலம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கணும். எதற்காக ஆண்டவர் மனுஷனை படைத்தார் என்பதை இன்னும் சிலர் அறியாமல், அதை புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் அதுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் இருக்குது, வசனம் இருந்தாலும் நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு தெரிந்த வசனம்தான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இப்போ ஆண்டவர் எதற்காக இந்த ஜனத்தை உண்டாக்குனதாக அங்கே எழுதியிருக்குது. இந்த ஜனத்தை அவருக்காக தான் ஏற்படுத்தியிருக்கிறார். சரி, எதற்காக ஏற்படுத்தினாரோ, என்ன செய்ய வேண்டும் அவர்கள்? இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார். பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தையுமே எல்லாருமே மறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தது எல்லாருமே நம்ம ஆண்டவருக்காக தான் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. எனக்கென்று, அந்த வார்த்தையை பாருங்கள், எனக்கென்று ஏற்படுத்தினேன்றார். அவருக்காக பிறந்துட்டு அவருக்காக வாழறது கிடையாது. அதுதான் இங்கே வருத்தமே. அவரால் உண்டாக்கப்பட்டு, அவரால் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவர் தான் படைத்தார் என்பதையும் சிலர் மறந்துட்டு, அவரை நினைக்காமல், அவரை தேடாமல், அவரை அறியாமல், அவரை வணங்காமல், ஒரு வசனம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, உண்டானது ஒன்றும் அவரை இல்லாமல் உண்டாக்கப்படுது, உண்டானது எல்லாம் அவருக்கென்று ஒரு வசனம் இருக்கு, அவருக்கென்று, அவரால் உண்டாக்கப்பட்டது, அவருக்காகவே உண்டாக்கப்பட்டதான் அது. எனவே ஆண்டவர் நம்மை உண்டாக்கினதனுடைய விதம் அவருக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அது எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆண்டவருக்காக தான் படைச்சாருன்றதை மறந்துட்டாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் போயிட்டு இருக்குது. அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது அவருக்காக எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நிறைய பேர் ஜெபிக்கிறது கிடையாது, துதிக்கிறது கிடையாது, ஆண்டவரை நினைக்கிறதே கிடையாது. கஷ்டம் வரும்போது, தேவை வரும்போது சில பேர் போய் கடவுள்கிட்ட போய் நிற்கிறவங்க உண்டு, சில பேர் கன்னத்தில் இப்படி போட்டுக்கிறது உண்டு, அப்புறம் இப்படியாவது எதையாவது ஒன்று போட்டுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறேன். தெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் இப்படி கும்பிடுவாங்க, இப்படின்னுவாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி போட்டுப்பாங்க. ஆக மொத்தம் ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஓட்டிகிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி கிடையாது. இது அப்படியே இருக்கட்டும். இப்படி இருக்கும் பொழுது மனுஷனாக பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டம், கவலை, துக்கம், துயரம், துன்பம், பாடு, கண்ணீர், நிந்தை, அவமானம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அவங்க படுகிற கஷ்டங்களை நான் சொல்லி பட்டியலிடுகிறேன். இது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொருடைய குடும்பத்திலையும், ஒவ்வொருடைய மனசுலையும்
இது போன்ற ஒரு சிந்தையில் தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுவாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இப்போது பொதுவாக என்று சொல்லும்போது அது எந்த மதமாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை வழிபடுறோம், யாராக இருந்தாலும் சரி, அதில் கிறிஸ்தவர்களும் அடங்குவார்கள். அது எந்த கிறிஸ்தவர் என்று முக்கியமல்ல. இது சிஎஸ்ஐயா ஆசியா அதெல்லாம் முக்கியமல்ல. கிறிஸ்தவர்கள் என்ற பெயருடைய அத்தனை பேரும் இப்போ நான் சொல்லுகிற இந்த பட்டியலில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பலவிதமான துன்பத்திலையும் கவலையிலையும் கஷ்டத்திலையும் கண்ணீரிலும் தான் இன்றைக்கு அவருடைய உலக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இது அப்படியே இருக்கட்டும். இதற்கு மத்தியில் தான் நீங்களும் நானும் நாம் பேசிக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுநாதரிடத்தில் வாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுவை வணங்குங்கள், உங்கள் கவலைகள் தீரும், உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் குடும்ப பிரச்சனைகள்லாம் சரியாயிடும், உங்கள் வியாதிகள்லாம் குணமாயிடும். அப்படி சொல்கிறோம் நம்ம. இது ஒன்றும் பொய்யல்ல, இது உண்மை. வேதத்தில் எழுதியிருக்கிறத நம்ம போய் சொல்கிறோம், தெரியாதவங்கள்ட்ட போய் சொல்கிறோமோ இல்லையோ அப்படி சொல்லி தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறோம். நான் சொல்கிறது, நீங்கள் 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமாக இந்த சபையில் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு ஏதோ ஒரு அவசியத்தை கருதி தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஒரு கிறிஸ்தவ ஒரு பேரில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி வாழும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை தவிர 100க்கு 3/4 சொல்லுவாங்கள்ல, 100க்கு 3/4 பேர் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வியாதி, பிரச்சனை, கடன் தொல்லை, வீட்டில் சண்டை, இப்படி பல விதமான பிரச்சனைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஆண்டவரை தேடுறாங்க, ஆண்டவரை நம்புகிறாங்க. ஆனாலும் என்ன செய்கிறாங்க, ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மனசில் என்ன வருதுன்னா, எல்லாம் ஒன்றா தான் தெரியுது. என்னமோ இயேசுநாதர்கிட்ட வந்தால் எல்லாம் கவலை தீர்ந்துருன்னாங்க, கஷ்டம் தீர்ந்துருன்னாங்க, எல்லாம் ஒன்று தான் போடுறதுப்போ. அங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கே இருந்தாலும் ஒன்று தான், இங்கேயும் எல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. என்னமோ அப்படி தான் சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நானும் இங்கே வந்தேன். 10 வாரமாக வந்துகிட்ருக்கிறேன், 10 மாதமாக வந்துட்டுருக்கிறேன், இல்லை நான் 10 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ அவர் கதை சொல்லிகிட்டு இருப்பார், ஏதோ காக்கா கதை சொல்லுவார், நரி கதை சொல்லுவார். ஏதோ நாங்கள் வந்து ஒரு கதை கேட்டுட்டு ஏதோ என்ன பண்ணுறது, ஏதோ ஆண்டவர் வணங்கிட்டு இப்படி காலத்தை போய்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் பெருசாக மாற்றம் வந்த மாதிரி தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்தது, இத்தனை வருஷ காலமாகவே நான் ஆண்டவரை பின்பற்றுறேன், நேசிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு வரேன், ஆராதனைக்கு வரேன், காணிக்க போடுறேன், ஊழியம் செய்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒன்றும் சரியாக என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலையே. எனக்கு மேலே கஷ்டம் தானே வந்துட்டு இருக்குது. ஆண்டவர்கிட்ட வந்த பிற்பாடு எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது, ஏன் இந்த கஷ்டத்தை அவர் நீக்கலை, ஏன் இந்த பிரச்சனைக்கு நான் மாறலை, ஆண்டவர்கிட்ட வந்து அப்படிலாம் வரலாமா, இப்படிலாம் நடக்குமா, இப்படிலாம் இருக்குமா, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, இது சில பேருக்கு உள்ள ஓடிட்டு இருக்கிற கேள்வி. சிலர் வாயை திறந்து கேட்டுடுறாங்க, ஒரு சில பேர் கேட்காம என்ன செய்கிறாங்க, மனசுக்குள்ளே ஐயோ இதெல்லாம் கேட்டால் தெய்வ குற்றமாகிடும், ஆண்டவரை நம்ம குற்றப்படுத்தக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறவங்களும் சில பேர் இருக்கிறாங்க. இதை போய் எங்கே சொல்கிறது, யார்கிட்ட கேட்குறது, இதுக்கெல்லாம் என்ன பதில் கிடைக்கும் தெரியலையே அப்படின்ற ஒரு மனசில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வாயை திறந்து கேட்டுருவாங்க, ஒரு சிலர் ஆண்டவர் என்ன இந்த ஆண்டவர்கிட்ட வந்து என்று சொல்லி இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மனநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிலர் இங்கேயும் இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளார இப்போ நான் சொல்கிற இந்த எண்ணங்களோட அநேகர் இருக்கக்கூடும். வெளியில் சொன்னால் துக்கம், வெளியில் சொன்னால் வெட்கம், வெளியில் சொன்னால் வருத்தம், நம்மளை தான் நினைப்பாங்க என்று சொல்லி சொல்லாமே சில பேர் இருப்பாங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல வருகிறது, ஆவியானவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, நான் சொல்கிறது ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறாங்களே, ரட்சிக்கப்பட்ட வாசி விசுவாசின்னு தான் சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதனை மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கிறது என்கிற ஒரு உண்மையை முதலாவது நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏன் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும்? ஏன் நாம் இயேசுவை வணங்க வேண்டும்? ஏன் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும்? ஏன் அந்த வேத புத்தகத்தை படிக்க வேண்டும்? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஏன் அதை கை கொள்ள வேண்டும்? கட்டளை கற்பனை என்று சொன்னால், இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாரும் மனுஷனாக வாழறதே கிடையாது. நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க, நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கீங்க. உங்கள் வாயால் இந்த மாதிரி வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யாரை? நான் வெளியில் சொல்கிறேன். இவெல்லாம் ஒரு மனுஷனா இல்லை மிருகமா? இந்த வார்த்தையை நீங்கள் ஒரு சிலரை பார்த்து சொன்னது உண்டு தானே? இல்லைங்க, நம்மளை போல தான் கை காலில் இருக்கா. ஏன் அவனை பற்றி அப்படி சொல்கிறீங்க? காரணம் என்ன? ஒரு மனுஷனாக இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயங்களை இல்லாமல் அப்பாற்பட்ட நிலை இருக்கும்போது ஒரு மனுஷனே அவனை பார்த்து என்ன சொல்கிறான்னா, அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுங்க, அவன் ஒரு மிருகங்கன்றான். ஏன்? எதை வைத்து அப்படி சொல்கிறாங்க? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவனுடைய சுவாபங்கள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய குணாதிசயங்களை வைத்து தான் ஒரு மனிதனை இப்படி பேசுகிறதை நீங்கள் கண்ணால் காண்கிறீங்க, காதால் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட மனித மிருகங்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாருன்னா, இந்த கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது, இந்த ரட்சிப்பை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கிறிஸ்தவம் என்பது அவனை வாழ வழி நடத்துகிறது. எப்படி வாழணும், ஒரு மனுஷன்னா இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்பதற்காக அவனை வழி நடத்தக்கூடியதாகவும் அவனை வாழ வைப்பதற்கு ஏதுவாகவும் தான் இந்த கிறிஸ்தவம் இருக்கிறது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் என்கிற ஒரு கோணத்திலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. அப்படி பார்வை தவறு, அவருடைய எண்ணம் தவறு, ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் இதை பற்றி பேச போனாலே மதத்தை பரப்புறன்றாங்க, இதை மதத்தை சம்மந்தப்பட்டன்றாங்க. நான் சொல்கிறேன், பேசுகிற அவங்களுக்கு தான் மதம் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். யாரெல்லாம் மதம் என்று சொல்கிறாங்களோ, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களோ, அவங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க மத என்று பேசுகிறாங்க. எனவே கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. புரியுங்களா? கிறிஸ்டியானிட்டி, இங்கிலீஷில் சொல்லும்போது கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஹிந்துயிசம், இஸ்லாமிசம், புத்தியிசம், இசம் தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அது மாதிரி கிறிஸ்டியிசம் சொல்கிறது கிடையாது. கிறிஸ்டியானிட்டி என்று தான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எனவே இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். மார்க்கம் என்றால் என்ன? வழி. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வழிகாட்டுகிறது, வழி நடத்துகிறது, அவனை நெறிப்படுத்துகிறது. என்ன வழிகாட்டுகிறது? முதலாவது, இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த அனைவருக்கும் வாழ்க்கைன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், ஒரு வாழ்க்கையிலே நீ அந்த வாழ்க்கை பயணத்தில் நீ போகும்போது என்னெல்லாம் குறுக்க வரும், என்னெல்லாம் உன் கூட வரும், என்னெல்லாம் உனக்கு எதிர வரும், எதெல்லாம் உனக்கு குறுக்க வரும், குறுக்கிடும். அப்படி வரும் பொழுது அதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது, இதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து, உங்களுக்கு போதித்து, உங்களுக்கு சொல்லி கொடுத்து, வழிகாட்டி வழி நடத்துகிறது தான் கிறிஸ்தவம். நல்லா புரிஞ்சுங்க. வேறு எந்த மதத்திலையும் அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படவில்லை. தெளிவாக திட்டமாக சொல்கிறாங்க, சொல்லியிருக்கிறதாக சொல்லிக்கிறாங்களே தவிர, ஆனால் அதில் ஒரு முழுமையான நிறைவான விளக்கங்கள் கிடையாது. சும்மா ஏதோ இருக்கு. ஆனால் வேதத்தில் மட்டும்தான் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், மனுஷனாக வாழறதுக்கு என்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு சொல்லி கொடுப்பது தான் கிறிஸ்தவம். இதைத்தான் வேத புத்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதன்படி வாழ்ந்து காட்டுவதற்காகவே இந்த பூமியில் வந்து 33 வருஷங்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டார். சும்மா வாயால் சொன்ன போதாது என்று அவரே வந்து இதை பரப்பா இது போல தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் என்று சொல்லி அவரே அதுக்கு மாதிரியாக இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டார். இப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை உணராமல் புரியாமல் இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுடைய மனதில் இருக்கிற ஒரு போராட்டம், குழப்பம், கேள்வி என்னவென்று சொன்னால், என்னிடத்துல வந்து இயேசுகிட்ட வாங்க, இயேசுநாதர்கிட்ட வாங்க, உங்கள் வியாதி சரியாயிடும்.
இயேசுநாதர்கிட்ட வாங்க, உங்கள் குடும்ப பிரச்சனைலாம் சரியாயிடும். இயேசுநாதர்கிட்ட வாங்க, உங்கள் கடன் பிரச்சனை சரியாயிடும். இயேசுநாதர்கிட்ட வாங்க, உங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இயேசுநாதர்கிட்ட வாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும். இயேசுநாதர்கிட்ட வாங்க, உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இயேசுநாதர்கிட்ட வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உதவி செய்வார். இது போல் எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்றை உங்களிடத்தை சொல்லித்தானே உங்களை இங்கே அழைத்து வந்திருப்பார்கள். இப்போ இல்லை, ஆரம்பத்தில் சொல்கிறேன். அதுபோல் காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிலருக்கு நடந்தும் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாங்க எனக்கு இதெல்லாம் வந்த மாரி எல்லாமே நடந்துச்சுங்க, நான் வந்து வேண்டிட்டு வந்தேன், அதேமாரி எல்லாமே நடந்துச்சு என்று சொல்லக்கூடிய அநேகர் இங்கே இருக்கீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாக வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ அவங்க வாழ்க்கையிலேயே அப்படிலாம் நடந்திருந்தாலும் கூட இப்போ நடக்கிற சில காரியங்கள் அவங்களுக்கே ஒரு கேள்வியாக எழும்புகிறது. எல்லாம் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தானே நடந்துச்சு, ஆரம்பத்தில் வச்சதெல்லாம் விளங்குச்சு, தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு. இப்போ எதை வச்சாலும் எதை தொட்டாலும் ஒன்றும் தொலைங்க மாட்டுது, வச்சது எதுவுமே விளங்க மாட்டுது. முன்னே இருந்த மாதிரி இப்போ இல்லையே, என்னன்னே தெரியலையே என்று சிலருக்கு இந்த கேள்விகள் வருகிறது. இது வெளியில் சொல்லிக்கொள்ளாமல் எப்படியாவது வாழணும்னு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, நீ இப்போ சொல்ல வருது என்னன்னா, வாழ்க்கை என்பது நீங்கள் நினைக்கிறது போல, நீங்கள் எதிர்பார்க்கறது போல ஒரு பிரச்சனையும் வராது, ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு கஷ்டமும் வராது, ஒரு வியாதியும் வராது என்ன என்று மற்றவர்கள் நினைக்கிறது போல அல்லது சொல்லுறது போல அல்ல. இன்றைக்கி சில பேர் நீ குதர்க்கமாக கேட்பார்கள் என்று சிலரை யார் இப்போ நம்ம இந்த சபைக்கு பல வருஷங்களாக வந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பார்த்து பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, நீ இயேசுநாதர் கோயிலுக்கு போகிற உனக்கு சுரம் வரக்கூடாது, நீ இயேசுநாதர் கோயிலுக்கு போய்ட்டு உனக்கு சளி பிடிக்கக்கூடாது, நீ இயேசுநாதர் கோயிலுக்கு போய்ட்டு உனக்கு தலைவலி வரக்கூடாது. கேள்வி. இது சிலர் என்ன பண்ணுறாங்க, இது அப்படியே திக்கு முக்காடி ஆமாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 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 அப்படியே ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்ணுறாங்க, ஆமாம்ல இயேசுநாதர் வந்து இப்படி ஒரு யார் வராதுன்னு யார் சொன்னான், அதை முதல்ல சொல்லுங்கள். அவன் தான் தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கான். யார் சொல்கிறவன், யார் சம்மந்தம் இல்லாத ஒருத்தவன் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம சரியாக சத்தியத்தை புரிஞ்சிக்காமல், வசனத்தை படிக்காமல், ஆண்டு வார்த்தையை புரிஞ்சிக்காதவங்க தான் இதில் தடுமாறுறது. இதில் தடுமாறி போகிறதுக்கு காரணமே என்னன்னா, வேதத்தை படிக்கிறது கிடையாது, வசனத்தை புரிஞ்சிக்கிறது, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாதில்ல, வாழ்க்கைன்னு தெரியாது தான் காரணம். அப்போ இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, வாழ்க்கைன்னா ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. என்னது, ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு நோய் வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, அப்படியே வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு சிலர். இது எப்படின்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியில் போகிறோம், ரோட்டில் போகிறோம், ரோட்டில் யாரும் குறுக்க வரக்கூடாது, எதிர்த்தாப்புலேயே வரக்கூடாது, குறுக்க வரக்கூடாது, கூட வரக்கூடாது, நான் மட்டும்தான் பயணம் போகணும்னு நினச்சா நடக்கிற விஷயமா இது. ரோடு ஒரு பொதுவான சாலை, அதில் 10 பேர் வருவோம் போவோம், வந்துட்டு இருப்பான். அதில் நம்ம இடத்த பார்த்து நம்ம வழியை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும். இதில் நான் நடக்கிற ரோட்டில் இவன் ஏன் வரான், நான் நடக்கும்போது இவன் எதிர்த்தாப்புல இவன் ஏன் வரான்னா இது என்ன இது, அப்படி தான் இது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் வேதத்தில் வசனம் அப்படி தான் இருக்குது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் திட்டமாக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் சொல்லி தான் கூப்பிட்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம்லாம் இருக்கும், ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார். எனவே உங்களுக்கு கஷ்டம் வராது, பாடு வராது, துன்பம் வராதுன்னெலாம் சொல்ல மாட்டார். சில நேரங்களிலே நீங்கள், நான் உங்களை தான் சொல்கிறேன், நீங்களும் சரி ஒரு சிலரும் சரி பொய் சொல்லுகிறார்கள். என்ன பொய் சொல்கிறாங்க, அவங்களை சமாளிக்கிறதுக்காக நிறைய முறை பிள்ளைங்கள்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இன்றைக்கு விசுவாசிகளும் சில இடத்துல பொய் சொல்லுகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை இருக்குது, 1 வயசு 2 வயசு குழந்தை இருக்குது, உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம். அது ஊசி எடுக்கிறதுக்குள்ளரே அலற ஆரம்பிச்சிடும், ஒரே கத்த ஆரம்பிச்சிடும். ஊசி கண்டாலே எல்லாருக்குமே ஒரு பயம், பெரியவங்களுக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த வலிக்கவே இங்கே பாரு ஒன்றும் இல்லை நறுக்குன்னு குத்திடுவோம். ஏங்க வலிக்காத, எப்படி குத்துனாலும் வலிக்க தான் செய்யும். வலி வேணால் குறையுமே தவிர சில பேர் ரொம்ப வேகமாக வலிக்கிற மாதிரி போட்டுருவாங்க. என்ன சொல்ல வர, அவங்கள சமாளிக்கிறதுக்காக சொல்லுகிற ஒரு பொய் இருக்குது. வேறு வலிக்கவே வலிக்காது, இங்கே பாருன்னு சொல்லியே ஏமாற்றி குத்திட்டு. இதே போல தான் வாழ்க்கையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு நான் சொல்கிறேன். யார் சொன்னால் வராதுன்னு?
புரியுதா? இப்போ என்னென்னா நம்ம அவங்கள எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளித்து ஒரு காரியத்தை நடத்த தான் இன்றைக்கு மனுகுலம் ஓடிட்டு இருக்குது. சின்ன பிள்ளைகளை கொண்டுட்டு போய் எல்கேஜியில் கொண்டுட்டு போய் ஸ்கூலில் விட்டிங்கனாக்கா ஒயின்னு அழுதுட்டு பின்னாடி நம்ம பின்னாடி தான் வரும். இப்போ அதுகிட்ட என்ன சொல்லி சமாளிக்குது? அங்கே போனால் உனக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, 5 ஸ்டார் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க, இதை ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, சும்மா ஒரு நாள் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா ஒரு நாள் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன். இப்படி தான் நம்ம சொல்லி அந்த பிள்ளையை நம்ம சமாதானப்படுத்தி நம்ம கொண்டுட்டு போகிறோம். அதை நம்பி தான் அந்த பிள்ளையும் போகுது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மனசு மாறி அப்புறம் அது வருதுன்னு வச்சுக்கேன். இதே போல் தான் இன்றைக்கு மனுஷர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, இங்கே இயேசுநாதர்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்படி இப்படி ஆகா ஓகன்னு இங்கே வந்து பார்த்ததுன்னு தெரியும் என்னது. இங்கே வந்த பிற்பாடு பார்த்தா என்ன ஒன்றுமே சொல்ல முடியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், அப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருந்தால் அது பொய்ன்னு நான் சொல்கிறேன். இயேசு உண்மையை தான் சொல்கிறார். வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்குது. யோவானில் வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்படியா? அப்போ இயேசுநாதர்கிட்ட வந்தாலும் அதுதானாக்கா அப்புறம் எதுக்கு இந்த இயேசுநாதர் எனக்கு? இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க. அங்கே தான் சில பேர் தப்பு செய்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, முதலாவது வாழ்க்கைன்னா என்ன என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன பாருங்கள், வாழ்க்கை என்பது ஒரு கஷ்டம் இல்லாத, ஒரு பிரச்சனை இல்லாத, ஒரு பாடு இல்லாத, ஒரு துன்பம் இல்லாதது வாழ்க்கையே இல்லை முதல்ல. அப்படின்னா நீ வாழ்க்கையே வாழலைன்னு அர்த்தம். அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்க்கைன்னா என்ன இருக்கணும்? அதில் என்னெல்லாம் இருக்கும்? இன்பம், துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்றீங்க சமையல் செய்து, அதில் காரம் என்னமோ அறுசுவை சொல்கிறேன், காரம், புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு சொல்லுங்கள், இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து சரி சமமான விகிதத்தில் அதை மிக்ஸ் பண்ணி தயார் பண்ணும் போது தான் அது சாம்பாராக இருக்கட்டும், காரக்குழம்பாக இருக்கட்டும், ரசமாக இருக்கட்டும், வாய்க்கு ருசியாக இருக்குது. யோசிப்பேன், ஐயோ இது காரமாக இருக்குது, ஐயோ இது புளிப்பாக இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் சம விகிதத்தில் கலந்து அதை சுவை சாப்பிடும்போது தான் அந்த சுவை. அதுபோல் வாழ்க்கை என்பதில் எனக்கு கஷ்டமே வரக்கூடாது, பிரச்சனையோ வரக்கூடாது. ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழணுன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. அடுத்தது ஒரு கேள்வி சில பேருக்கு வரும், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, வாழ்க்கையே துன்பமாயிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு உப்பு மிளகா புளின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்தால் பரவாயில்லை, தொடர்ந்து காலத்துக்கு நான் அப்படியே கஷ்டத்திலேயே இருந்துகிட்டு இருக்கணுமா? ஒரு சிலருடைய கேள்வி அடுத்தது வரும். நீங்கள் சொன்ன மாதிரி இது அது கலந்து வந்தால் பரவாயில்லைங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்திலே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு, இது சரியா அப்படின்னு சொன்னால் அதுக்கு யாரையா காரணம்? நீ எப்போ பார்த்தாலும் கஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் எங்கள் மேலேயே பழிய சுமத்துறீங்களா? ஆமாம். நீ இன்னும் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று நான் சொல்கிறேன். வாழறதுக்கு வேண்டிய வழியை நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இதுக்கெல்லாம் எங்கே பள்ளிக்கூடம் இருக்குது? தேவனுடைய பாதம் தான் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் எங்கேயுமே எந்த யூனிவர்சிட்டிலையும் சரி, எந்த கல்லூரிலையும் போய் இதெல்லாம் நீங்கள் படிக்க முடியாது. நான் சொல்கிறேன், ஆண்டவரை தவிர, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பாதத்தை தவிர, வேத புத்தகத்தை தவிர வேறு எதுலையுமே இந்த காரியங்கள் சொல்லப்படலை, நீங்கள் கற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏன் இப்படி இந்த காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம். அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றில் நின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அடுத்த வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த வார்த்தையே, இந்த வசனம், இந்த வாக்கியமே நமக்கு ஒரு சிலருக்கு
குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருமே எடுத்து நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன் என்றால் நிறைய பேர் இது போன்ற வார்த்தைகளை, வசனங்களை பைபிளில் இருக்கிறதை படிக்கிறதே கிடையாது. இந்த பக்கத்தை புரட்டி கூட பார்க்காதவங்க. அதனால தான் இங்கே வாசிக்கும் போதாவது எடுத்து பாருங்க என்று நான் சொல்கிறேன். சும்மா அப்படி புரட்ட வேண்டியது, யாராவது எடுத்து படிச்சுட்டாங்கன்னா மூடி வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது. நான் ஒரு வசனத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து வாசிக்காவிட்டாலும், நான் சொல்கிறேன், வாயை திறந்து படிக்காவிட்டாலும் உங்கள் கண்ணால் அந்த வசனத்தை பார்க்குறது இல்லையா? பார்க்கவே மாட்டுறாங்க. நிறைய பேருக்கு பைபிள் என்று சொன்னாலே இந்த சங்கீதம், நீதிமொழிகள், புதிய ஏற்பாடு, அவ்வளோதான், சரியா போச்சு. அதை தாண்டி வேறு எதுவுமே தெரியாதுங்க. மற்றதெல்லாம் சொன்னாக்கா அது அந்த புத்தகம் எங்கே இருக்குது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தேடுறாங்க. நானே பார்க்குறேன். சில நேரத்தில் நான் கொரிந்தியர்னுவேன், போய் பழைய ஏற்பாடில் தேடி டிப்பாங்க. அப்போவே தெரிஞ்சிடும், ஆஹா இது வந்து பைபிளை இது வரைக்கும் திறந்து பார்க்காதுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறது சங்கீதம் தான். சங்கீதம்னா அங்கே இருக்குன்றத ஒரு வித்தியாசமாக எடுத்துடுறாங்க. இதை தாண்டி பைபிள் படிக்கிறதே கிடையாது நிறைய பேர். அதுதான் நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு. அட்லீஸ்ட் இங்கே சொல்லப்படும் பொழுது, நான் சொல்கிறேன், இங்கே சொல்லப்படும் போது ஆகிலும், அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஆகிலும் உங்கள் கண்ணை திறந்து எடுத்து பாருங்க. பைபிள் எடுத்து வச்சுருக்கீங்க. நான் சொல்லி பொறுமையாக தான் அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். இங்கே நான் கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனசாக இருக்கிற யாவரும், இது என்னன்னு கேட்குறேன். யாரெல்லாம் ஆண்டவர் மேலே பக்தியாய் நடக்கணும்னு இப்படி நான் சொன்ன நினைக்கிறாங்களோ, இங்கே பாருங்க, நினச்சாலே யாரெல்லாம் நம்ம இன்னும் ஆண்டருக்கு ஒரு பக்தியாக இருப்போம், நம்ம ஒரு உண்மையாக இருப்போம், ஒரு பயபக்தியாக இருக்கணும்னு மனசில் நினைக்கிறாங்க பாருங்கள். அப்படி நினைக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம்? ஐயோ அப்போ நம்ம நினைக்காம இருந்தல. இப்படி நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வருது. இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. இவங்க தான் பக்தியாக இருக்கிறாங்களே, இவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்களே, இவங்க தான் ஆராதனைக்கு தவறாமல் போயிட்டுருக்குறாங்களே, அவங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வருது? எதிர் வீட்டுக்காரன் கேட்குற கேள்வி இது, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குற கேள்வி இது, 4 வீடு தள்ளி ஊரில் கேட்குற கேள்வி இது. அதை தூக்கிக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க, கேட்குறாங்களே கேள்வின்னு. நான் சொல்கிறேன், கேட்கத்தான் செய்வாங்க, கேட்கட்டும். நீங்கள் இந்த வசனத்தை தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு போட்டியில் நீங்கள் தூக்கி போட்டு வந்துருக்கோம். இது தெரியாதனால தான் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஒன்றுமே புரியல, இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களே. என்ன போட்டிருக்குது? யாரெல்லாம் இயேசுநாதர் மேலே ஒரு பக்தியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன வரும்? சரி வரும். நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் சரிதாங்க. இது சரியா? இது நியாயமா? இது நீதியா? இது அடுக்குமா? இதெல்லாம் சரியா? நீங்களே சொல்லுங்கன்னு என்னை பார்த்து சிலர் கேட்காம கேட்டுட்ருக்குறாங்க. என்னங்க எழுதியிருக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, அது என்ன அநியாயமாக இருக்குது? அப்போ நல்லவங்களுக்கு ஏன் கஷ்டம் வருது? நேர்மையாக நீதியாக நியாயமாக நடக்கிறவங்களுக்குள்ளே வரலாமா? அப்புறம் எதுக்கு தான் இந்த தெய்வம் இருக்குது? தெய்வம் எதுக்காக இருக்குது? ஏன் இந்த தெய்வம் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? தெய்வத்திட்ட வர்றதுக்கே நம்மளுக்கு கஷ்டம், தெய்வம் தீர்வதுக்கு தானே வராங்க. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நீங்கள் என்ன மாதிரி எழுதியிருக்கிறத கொண்டாந்து வச்சுட்டு என்று சொல்லிடுறீங்க. எங்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல சிலருடைய எண்ணங்கள். அப்போ தெய்வம் ஏன் இப்படி நடத்துகிறாரு? தெய்வத்துக்கே அது அடுக்குமா? இது பக்தியாக நடக்கிறவங்களுக்கு என்ன வருமா? பக்தியாக நடக்கிறவங்க தான் துன்பப்படுவாங்களாம். இது நமக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு மனசுக்கு சிலருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ பக்தி இல்லாமல் இருந்துட்டால் நல்லதாக போல் தோணுது இல்லை? பக்தியாக இருந்தால் தானே கஷ்டம் வரும். இப்போ பக்தி இல்லாமல் இருந்துருவேன், ஆபத்து. சரி, ஆண்டவர் நீதி இல்லாதவரா, நியாயம் இல்லாதவரா? அவர் ஏன் இப்படி நடத்துகிறார்? அவர் ஏன் இப்படி சொல்லுகிறார், செய்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். சரி, இதை சொன்னது யார்? இதை இப்போ நம்ம படித்தோம், இதை சொன்னது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதுகிறாரு. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி அவர் எழுதுகிறார். எனக்கு உண்டான 11 இருக்குது, நான் படிக்கிறேன் பாருங்க. எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். யாரு? பவுல். அப்போ பவுல் எவ்வளவு பாடு கஷ்டத்தெல்லாம் சகிச்சேன்னு எழுதுகிறார்.
அதை தான் எழுதிட்டு தான் அவர் நமக்கு சொல்கிறாரு, உங்களுக்கும் இப்படி தான் வரும், நமக்கும் இப்படி தான் வரும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இதுதான் உண்மை. அப்போ ஏன் பவுலுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்தது, எதற்காக நடக்கணும், அவர் என்ன தப்பு பண்ணார், அவர் என்ன அநியாயம் பண்ணார், கடவுளுக்கு ஊழியம் தானே செய்தார், அவர் சேவை செய்வதற்கு கஷ்டம் வரலாமா என்பது ஒரு யதார்த்தமான எல்லாருக்கும் மனதில் எழும்புகிற ஒரு கேள்வி. எழுது கேள்வி நமக்கு நியாயமாக தோன்றலாம். ஆனால் தேவன் என்றைக்கு எப்பொழுதுமே அநியாயம் செய்கிறார் அல்ல என்பதை முதல்ல புரிஞ்சுங்க. ஆண்டவர் என்ன செய்தாலும் அது சரியாக தான் செய்வார். இதை புரிஞ்சுக்கிற மனத்தன்மை மனப்போக்குவம் நமக்கு இல்லையே என்பதை தவிர ஆண்டவரை நம்ம குறை சொல்லவே கூடாது. அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஒரு ஆற்றல் நமக்கு வேணும், ஒரு அறிவு வேணும், ஒரு புத்தி வேணும், ஒரு நிதானம் நமக்கு வேணும். இதை கற்றுக் கொடுப்பது தான் ஆவியானவர். இதை கற்றுக் கொடுக்க முடியாத தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை சொல்லிக் கொடுப்பதற்காக தான். சொல்லிக் கொடுக்கும்போது வந்தால் தானே கற்றுக்கொள்ள முடியும். பிள்ளைகளை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. தினமும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனால் தாங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை பிள்ளைங்க படிக்க முடியும். நீங்களே சொல்லுங்கள், நீங்களே இந்த நியாயத்தை சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடுறீங்க, வாரத்தில் ஒரு நாள் போகிறான், இல்லை போகாமல் இருந்துடுறன்னு வச்சுப்போம். இந்த பிள்ளை என்னத்தை படிக்கும்? அங்கே பாடம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் தான் இன்றைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுறாங்க, சரியாக சபைக்கு வர்றது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஆலயத்தில் வந்து கலந்துக்கிறது கிடையாது. இதை போல் இந்த போதனைகள் இப்போ கொடுக்கப்படுது பாருங்கள். இது போல் வார்த்தை கேட்குறதே கிடையாது. காது கொடுத்து கேட்டால் தானே, சும்மா வந்து கண்ணை மூடி கண்ணை தந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட வேண்டியது. என்னத்தை நம்ம சாதிக்க முடியும்? என்னத்தை நீங்கள் கற்றுக்க முடியும்? இந்த மாதிரி காரியத்தை கற்றுக்கொள்ளாதனால தான் உன் வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது இங்கே என்னது தடுமாற ஆரம்பிக்குது, குழப்பம் வருது. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த கண்பானிலே ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் உங்களை கை விடுகிற தெய்வமே அல்ல. அவர் ஒரு நாள் ஒருபோதும் உங்களை கை விடவே மாட்டார். அவர் உங்களை வழி நடத்துகிற ஆண்டவர். எனவே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிகாட்டி நடத்துவதற்கு அவர் ஆசையாக இருக்கிறாரு. அவர் கையை உதவி விட்டுட்டு தானே நீங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய பேர் நீங்கள் வரல, என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னத்தை சாதிக்க போகிறாங்க அவங்க கேட்டால் உலக காரியத்தை வேலையை எடுத்து பெருசாக பேசுவாங்க. நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியம், உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியத்தை பற்றி தான் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஆராதனையும் இந்த ஆலயத்தின் காரியங்களையும் சிலர் அந்நிய காரியமாக நினைக்கிறார்கள். இந்த ஆராதனைக்கு ஆலயத்துக்கு வருது என்று சொன்னால் இது ஏதோ சபைக்கு சபை சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாகவும், கட்டாயத்தின் பேரில் வற்புறுத்தல் பேரில் வந்து இங்கே வந்து போகிறதுக்காகவும், வரலைன்னாங்க கேட்பார் என்பதற்காக. ஐயோ, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நீ நன்றாக இருப்பதற்கு. இந்த வசனம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லி ஒரு பிரசங்கத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன். உபாகமத்தில் பார்த்தோம், எடுத்து பாருங்கள். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இருக்கிற, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் இருக்கா? அப்போ இன்றைக்கி சொல்லப்படுகிற இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை ஏன் கேட்கணும், எதற்கு கேட்கணும், யாருக்காக கேட்கணும், என்னத்துக்காக கேட்கணும் இருக்கு பாருங்க. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாக இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் கவனிச்சு கேளியா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இப்போ சொல்லிகிட்டு இருக்கும் போதே எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? சில பேர் கீழே நட்டிகிட்டு இருப்பாங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், பிரசங்க நேரத்தில் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை உங்கள் பார்வை இங்கே இருந்தால் தான் அது உங்கள் உள்ளுக்குள்ளே இறங்கும். நீங்கள் நட்டுக்கிட்டு வந்து பேனை வச்சு கிரிக்கிட்டு உட்காந்துருக்குது, பேப்பரை கிழிச்சு போடுறது, வேறு ஏதாவது கிரிக்கிட்டு இருக்குது, ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதை கேட்குற மாதிரி காலையில் இருக்கும் போது ஒன்றுமே உங்கள் மனசில் தங்காது. இதை கவனித்து கேளுங்கன்னா சிலர் அலட்சியப்படுத்துகிறாங்க, சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பக்கத்தில் பார்த்து இல்லை அவங்களுக்கு தட்டி கொடுத்து தூங்க வச்சுட்டு இருப்பாங்க. அதை யாரும் கவனிக்கிறதும் கிடையாது. சரிங்க, விஷயத்தை வருகிறேன். அப்போ என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. எதற்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார், இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளாமல் போகிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் வருகிற கடினமான கஷ்டமான பிரச்சனைகளை உங்களால் எதிர்கொள்ள முடியல, அதை சந்திக்க முடியல, சகிக்க முடியல, சாதிக்க முடியல. அப்போ என்னங்க செய்யணும்?
அப்போ என்ன செய்யணும்? இயேசு தெளிவாக சொன்னார். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இயேசு இந்த உலகத்தை வந்தபோது சொன்னார். மத்தேயு 11:29. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு என்ன சொன்னார்? கவனிங்க, வாசிக்க நேரம் இல்லை. அதுக்கு முந்தின வசனத்தை சேர்த்து படித்தா நல்லா இருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிட்டு தான் அதை கேட்டு தான் எல்லாம் வந்தோம். இப்போ வந்திருக்கிறோம். வந்தவங்களாம் அப்படி தானே வந்தோம். இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு, அது தெரு பிரசங்கத்திலேயோ இல்லை கிராம ஊழியத்திலேயோ யாரோ எங்கேயோ சொல்லி அதை காதில் வாங்கி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன தரேன், இளைப்பாறுதலை கூட இயேசு சொன்னார். இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா என்னாச்சு? இப்போ வந்ததுக்கப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்குது. சபையில் நடக்கிறது வேறையாக இருக்குது. ஊரில் தான் அநியாயம் அட்டுவணி நடக்கிறனாக்க இங்கே சபையிலையும் வந்து பார்த்தாலும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கத்தான் செய்கிறது. இதெல்லாம் சரி கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால் அதுக்கு கீழே அடுத்த வசனத்தை தான் இப்போ நம்ம படித்தோம். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதை செய்யவே மாட்டாங்களே. வந்துட்டாங்க எல்லாரும். இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொன்னோன்னே எல்லாம் ஓடி வந்து நிற்கிறாங்க. இப்போ ஆண்டவர் தராராங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தரேன், உங்களுக்கு தரேன், உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தான் தரப்போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் சொல்லுகிறதை, நான் சொல்லி கொடுக்கிறதை கற்றுக்கொள்ளணும். புரியுதா நான் சொல்கிறது? அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் நான் கற்றுக்கலாம் நான் வரல. நீ என்ன கொடுக்குறேன்னு சொன்னீங்க, சீக்கிரமாக அதை கொடுங்க. இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குங்க. கவனிங்க, சின்ன பிள்ளைங்களை சில நேரத்தில் என்ன பண்ணுவோம், கையில் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி காட்டுவாங்க, உடனே பிள்ளைங்க ஓடியாரும். சும்மா ஊரில் நடக்கிறத சொல்கிறேன். ஏதாவது ஒரு தின்பண்டம், ஒரு சாக்லேட் ஏதாவது இப்படி காமிச்சப்போ பிள்ளை ஓடியாரும். இப்போ அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இந்த பிள்ளைய ஏதாவது ஒன்று செய்ய வைப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செய்ய வைப்பாங்க, இல்லை ஏபிசிடி சொல்ல வைப்பாங்க, இல்லைன்னா அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏதாவது பேச்சு கொடுக்கணுன்றதுக்காக அந்த பிள்ளையின் படியில் அன்பில் என்ன செய்வோம், அம்மா பேரை சொல்லு, அப்பா பேரை சொல்லு, உன் பேர் என்ன, ஏபிசிடி சொல்லு, ஒரு பாட்டு ஒன்று பாடு. நல்லா கவனிங்க. இதெல்லாம் நான் சின்ன வயசில் நான் பார்த்ததை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கும் சிலர் அப்படி நீங்கள் செய்துட்டு தான் இருக்கீங்க. இந்த பிள்ளை வந்து நின்றுட்டு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் முடியாது, கையில் இருக்கிற மாதிரி சீக்கிரம் கொடு. கவனிங்க, யோசித்து பாருங்கள். நீ கொடுக்குறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்ருக்குற, இதை கொடுக்காம சும்மா அதை சொல்லி இதை சொல்லுன்னா சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் இருந்தது எனக்கு என்னை குறித்து எனக்கு ஞாபகம் வருது. என்ன, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு ஞாபகத்து வருது. நான் என்னுடைய உறவினர் வீட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க. அதில் எல்லாம் பெட்டி கடைலாம் எல்லாமே பிஸ்கட் எல்லாமே இருக்கும். அதை அதுக்காக நான் போகிறதில்ல, அவங்க மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க. நான் போகும்போது என்னை பாட்டு பாட சொல்லுவாங்க. எனக்கு என்ன பாட்டு தெரியும், நான் சொல்கிறது சின்ன வயசில் எனக்கு இப்போ ஞாபகத்து வருது. எதையாவது அப்போ என்னென்னா சொல்கிறாங்களே, அவங்க வாயை போடுங்கன்னு, ஏதாவது வாயிலேருந்து ஏதாவது வரணும், ஏதாவது சொல்லணும், அதை கேட்கணும், அவங்க ஆசைப்படுறது தான் அர்த்தம் அது இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணுறோங்க, சரி இது சொன்னால் தான் கொடுப்பாங்க போடுறதுன்னு நம்ம ஏதோ ஒன்று பாட்டை பாடுறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம், கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. எங்கே நான் வரேன் அப்படின்னா, ஆண்டவர் அதே போல் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்றாரு. வந்துட்டோம். என்ன தராரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவர் வந்து நிற்கிறோம், கொடுங்கன்னு. அதுக்கு முந்தி அவர் என்ன சொல்கிறாரு, என்னங்க சொல்கிறாரு? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ள, அதுக்கப்புறமா நான் இதை கொடுக்குறேன். கோயிலில் போனீங்கன்னா, இப்போல்லாம் எனக்கு தெரியலைங்க, நான் சின்ன வயசில் இருந்ததை சொல்கிறேங்க. கோயிலில் போனீங்கன்னாக்கா, இந்த வெள்ளி செவ்வாய் எல்லாம் போனீங்கன்னாக்கா கோயிலில் கொண்டு வந்து சுண்டல் கொடுப்பாங்க, படித்தாக்க அதுக்கு போய் நிற்பாங்க எல்லோரும். நான் போனதும் இல்லை, வாங்கினதும் இல்லை, நான் பார்த்ததை சொல்கிறேன். அங்கெல்லாம் கொடுக்குற இடத்துல தான் இருந்தோம். நான் அதை இதாக சொல்ல வரல. சின்ன பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, கோயிலில் நீங்கள் என்ன ஏதாவது படையல் போட்டாங்கன்னா ஏதாவது செய்தாங்கன்னா கொடுப்பாங்க. இன்றைக்கி அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு காரியம், போன உடனே கொடுத்துறது இல்லை. போன உடனே என்ன செய்யணும், அங்கே தீபார்த்தனை நடக்கும்,
சோடத்தை கொடுத்துட்டு வருவார், அதை பொண்ணும் மணி அடிக்கணும், எல்லாம் அடிக்கணும், அப்படியே பவ்யமாக நின்றுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன செய்வாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரோம். இதை வாங்கிறதுக்கு மட்டுமா? அதுபோல் கவனிங்க, ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நிறைய பேர் வாங்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர அவர் சொல்கிறத கேட்குறதுக்கே கிடையாது. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அப்புறம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களா அதை கொடுங்களா சீக்கிரம். நான் சொல்கிறேன், கிடைக்காது. அவர் கொடுக்கவும் மாட்டார், உங்களுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. புரியுங்களா? எனவே ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதல் கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது எப்பொழுது? என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா என்னங்க? கவனிங்க, நுகம் என்றால் உங்களுக்கு தெரியும், நுகத்தடி. கிராமங்களில் ஏறு பூட்டுறதுக்கு சரி, அல்லது வண்டி மாடலில், இப்போல்லாம் அது இல்லை, இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம். இந்த நுகத்தடி என்று சொல்வார்கள். மாடினுடைய கழுத்தில் வைத்து அந்த பாரத்தை லகுவாக இழுத்து செல்வதற்கு வைக்கிறது நுகத்தடி. அது பொதுவாகவே இந்த நுகத்தடி அதிக வெயிட்டில் இருக்காது. பொதுவாகவே அது ஒரு லேசான வெயிட்டில் தான் இருக்கும் அது. ஆனால் அந்த நுகத்தடி எதற்காக வைக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியுமா? நுகத்தடியை மாட்டினுடைய கழுத்து மேலே வைக்கிறதுடைய காரணம் உங்களுக்கு தெரியும். எதற்காக வைக்கிறாங்க தெரியாதா? ஏங்க, அந்த வண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏறு, இந்த ரெண்டுலேயும் ஒரு நுகத்தடி யூஸ் பண்ணுறாங்க. மாட்டு வண்டியை தான் சொல்கிறேன். அந்த வண்டியில் வைக்கப்படுகிற பாரங்களை இந்த மாடு இழுக்கணும் என்று சொன்னால் வண்டியை நேரடியாக இழுக்க முடியாது. அந்த பாரத்தை முழுசு இது இழுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த பாரம் எல்லாவற்றையும் இழுத்து செல்வதற்கு அந்த நுகத்தடி அவசியமாகப்படுகிறது. பட் அந்த நுகத்தடி அவ்வளோ வெயிட் இருக்காது. பாருங்கள், நுகத்தடியில் வெயிட் இருக்காது. பொதுவாகவே நுகத்தடி வாங்கிக்கிறவங்க செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், அதிக வெயிட் இல்லாமல் இருக்கணும், அதே சமயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தான் நுகத்தடியை செய்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். கவனிங்க, அப்படி இருக்கும்போது இதை லகுவாக தூக்கி வச்சு அந்த பாரத்தை, அதிகமான பாரத்தை இழுக்கிறாங்க. வைக்கிறது எது? அது லேசான பாரம். இழுக்கிறது என்ன? அதிகமான பாரம். அப்போ அதிகமான பாரத்தை சுமக்க இழுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு லேசான பாரத்தை நீ சுமந்து தான் ஆகணும். அந்த லேசான பாரத்தை சுமக்கிறதுனால தான் அதிகமான பாரத்தை என்ன செய்ய முடிகிறது? இழுக்க முடிகிறது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். நீங்கள்லாம் பார்க்காதது இல்லை. டயர் வண்டியாக இருக்கட்டும், எல்லாம் கட்டை வண்டியாக இருக்கட்டும், அது வில் வண்டியாக இருக்கட்டும், அதில் எவ்வளோ பாரத்தை ஏற்றுக்கிறாங்க என்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அது மணலாக இருக்கட்டும், ஜல்லியாக இருக்கட்டும். இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாடுகளுடைய வேலைகள்லாம் குறைஞ்சிக்கிட்டு வருது. இருந்தாலும் நீங்கள் பார்த்தது தான் நான் சொல்கிறேன். அப்போ அந்த பாரத்தை அது இழுக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கழுத்தில் என்னத்தை வைக்க வேண்டியதாக இருக்குது? அந்த நுகத்தடி அதிகமான கனமாக இருக்காது, லேசானதாக இருக்கும். இந்த லேசான கணத்தை எடுத்துக்கொண்டால் தான் அதிகமான கணத்தை அதால் இழுக்க முடியும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கடினமான, கஷ்டமான, கசப்பான, பாரமான காரியங்களை நீ சுமந்து கொண்டு வாழ்ந்து கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நுகத்தடி போன்று அனுமதிக்கிற அந்த பாரங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா நான் சொல்றது? என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அப்புறம் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க என்றார். அதுக்கப்புறம் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போலங்க, ஏறு மாடாக இருக்கட்டும், வண்டி மாடாக இருக்கட்டும், புதுசாக ஒரு மாட்டை பழக்கணுன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வண்டியில் பூட்ட மாட்டாங்க. சும்மா ஒரு நீட்டாக ஒரு கழி வச்சுட்டு நுகத்தடியை வச்சு சும்மா அப்படியே ஓட விட்டு ஒடையார விட்டு பழக்கப்படுத்துவாங்க. ஏறு ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை வண்டியில் போடுறதா இருக்கட்டும், முதல்ல இந்த இளங்கன்றுகளை அது பழக்கம் வர வரைக்கும் அப்படி தான் அதை செய்வார்கள். அதில் பழகினதுக்கு அப்புறமா தான் அதை வண்டியில் பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் பாருங்கள், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறதான நுகங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதற்காக? உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் பாடுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுமதிக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சிக்காத வகையில் உங்களுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் தெரியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக தான் தெரியும். இன்னைக்கு அநேகருக்கு இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, கற்றுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லை, வாழ்க்கை வாழ்ந்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கையிலே தடுமாறுகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையை தடம் மாறுகிறது, தடம் புரண்டு போகிறது. சிலர் தடுமாறிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு ஏன் வாழணும்னு நினைக்கிறாங்க, வாழ்க்கையின் அர்த்தம் புரியல. நம்ம எதுக்கு வாழணும், ஏன் வாழணும், வாழவே வேண்டாம்னு சிலர் வாழ்க்கையை வெறுத்து போகிறாங்க.
வாழ வேண்டிய விதத்தில் சிலர் வாழ்க்கையும் இல்லாமல் வாழ்நாள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் நினைக்கிறது, எதிர்பார்க்கறது என்ன என்று சொன்னால், கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், சந்தோஷமாக, சமாதானமாக வாழணுன்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல் ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்தால் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், முதல்ல அது வாழ்க்கையே கிடையாது. அது வாழ்க்கையே கிடையாது. அதற்காக நீங்கள் சண்டைக்கு வரணும், சண்டைக்கு போகணும், சண்டை போடணும்னு நான் சொல்ல வரல. உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், எது வந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு, அதை மேற்கொண்டு, அதை கடந்து செல்வது தான் வாழ்க்கை என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்க. அதான் வாழ்க்கை. அதை கண்டு விலகி ஓடுவதோ, பதுங்கி ஓடுவதோ, பயந்து ஓடுவதோ, பின்னோக்கி போடுறது வாழ்க்கையே கிடையாது. அதுதாங்க முடியல. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பயிற்சி தருகிறேன்றார், உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்றாரு. அவர் கூட இருன்னு சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. நிறைய பேர் அவர் கையை உதறி விட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் வாழ முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து, துணையாக இருந்து, ஆதரவாக இருந்து, அரவணைப்பாக இருந்து, ஆதரித்து உங்களை நடத்துவதற்கு அவர் துணையாக இருக்காத தவிர, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, அந்த பிரச்சனை வரக்கூடாது, அந்த பிரச்சனையை தூக்கி கெட்ட வச்சிடணும், இந்த பிரச்சனை இங்கே வரவே கூடாது, இருக்கவே கூடாது, நடக்கவே கூடாது. அதுதான் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? நீ அந்த வழியாகத்தான் போகணும், அந்த பாதையின் வழியாகத்தான் போகணும். இதை கடந்து போவது தான் வாழ்க்கை என்பது தான் ஆண்டவரும் நம்மளை கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்குகிற ஒரு தத்துவம். நான் முன்னே சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுப்பது என்று சொன்னேனே. துன்பத்தின் பாதையிலையும் சரி, துயரத்தின் விதையும் சரி, அதையும் ஜெயித்து, ஒரு வசனம் ஞாபகத்து வருது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நின்றாலும் அதை களிப்பான நீரூற்றாக மாற்றிக்கொள்வார்களாமே. ஆமாம், அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவர் நடந்தாலும் அதை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அதாங்க கிறிஸ்தவம். அழுதுகிட்டே இருக்கிறது அல்ல, அதையும் மாற்றி, அதை மாற்றி. நான் கடந்த வாரம் சொன்ன பாருங்க, தண்ணீர் இல்லாத காடு எங்கே, நான் சொன்னது சவுதி, குவைத்து சொன்ன பாருங்க. அங்கெல்லாம் தண்ணியே கிடையாது. நம்ம ஊர் மாரிலாம் போர்வெல் கிடையாது அங்கெல்லாம். கவனிங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? கடல் நீரை தான் என்ன செய்கிறாங்க? கடல் நீரை குடிக்க முடியுமா? நம்ம நாட்டில் நம்ம குடிக்கிறதும் கிடையாது. அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? அந்த கடல் நீரை எடுத்து அதை ஏதோ ஒரு மோட்டார் மிஷினில் வச்சு, அதை ஏதோ அதுக்கு வேண்டிய கெமிக்கல்லாம் போட்டு அதெல்லாம் சுத்திகரித்து அதை தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்களாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் அவங்க? அதுபோல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமான, கசப்பான, கஷ்டமான அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் தேவன் அதை என்னவாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். காணா ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணீரை என்ன செய்தாராம்? சுவை மிகுந்ததாக மாற்றுகிறது போல உன்னுடைய வாழ்க்கையில் கசந்த மாறாவையும் மதுரமாக மாற்றுகிற தேவன் அவர். எனவே உங்கள் வாழ்க்கையில் வருகிற பாடு, துன்பம், கஷ்டம், நிந்தை, அவமானம் எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். மாற்றக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். மாற்றுகிற சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. அப்படி தான் அவர் செய்வாரே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வரவே கூடாது, அது நடக்கவே கூடாது, அது இருக்கவே கூடாதுன்றதான் நிறைய பேர் நினைப்பு. இது ஏன் வருது, இது ஏன் நடக்குது, எனக்கு ஏன் வந்தது, இந்த கேள்வியை தூக்கி எட்ட வைங்க. முதல்ல வர்றது வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும், என்ன நடந்தால் நடக்கட்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அது தெரியாமல் தான் ஏசுநாட்டு போனால் உனக்கு ஏன் வந்துச்சு? எல்லாம் வரும், எல்லாம் நடக்கும், வாழ்க்கையில் எல்லாம் வரும் தான் செய்யும். புரியுதா உங்களுக்கு? சிலர் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கறதில் என்று நான் சொன்னேன். ஒரு வசனத்தை பார்க்கலாம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். சீக்கிரம் வாங்க. பிலிப்பியர் 4:11. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னதாக நான் வசனம் உங்களுக்கு சொன்னேன். இது சற்று முன்பு நாம் படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நான் எந்த நிலையிலே இருந்தாலும் என் மனசை ரம்யமாக வச்சுக்க நான் கற்றுக்கிட்டேன்ட்டார். எங்கே கற்றுக்கிட்டாரு? இயேசுநாதர்கிட்ட கற்றுக்கிட்டார். நல்லா புரிஞ்சுங்க. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில்
கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இயேசுவிடத்தில் இவர் கற்றுக்கொண்டதை தான் அங்கே எழுதுறாரு. நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்றாரு. நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? நீங்கள் கற்றுக்காததுனால தான் கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, ஒரே கத்தால கத்தி ஊரை கும்ப கூட்டுற வேண்டியது. ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் ஐயோ ஐயோ முய்யோ குய்யோ முய்யோன்னு கத்துறது. நான் சொல்கிறேன், கற்றுக்குங்க. நான் வார்த்தையை மாற்றி பேசுகிறேன். கற்றுக்கொள்ளுகிறதை உங்கள் பேச்சு மொழியில் நம்ம கற்றுக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் கற்றுக்க வேண்டியதை கற்றுங்க. இயேசுநாதர்கிட்ட நீங்கள் கத்தாமல் இருப்பீங்க. சும்மா கத்தாதீங்க. அது இல்லை இது இல்லை, அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேங்க. நீங்கள் சரியாக கற்றுக்கலை. பவுல் சொல்கிறாரு, நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாரு. நீங்கள் கற்றுக்கொண்டீங்களா? அடுத்த வசனத்தை பாருங்கள் சீக்கிரம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கற்றுக்கொண்டாரு, போதிக்கப்பட்டாரு. இன்றைக்கு இந்த சபையிலே, இந்த ஆராதனையிலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார் ஆவியானவர். இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு போதிக்கப்பட்டால் தான் உங்கள் வாழ்க்கை ஸ்திரமாக இருக்கும் என்பதை ஆவியானவர் சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய குடும்பம், உங்கள் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஏன் தடுமாறிட்டு இருக்கு, ஆட்டம் கட்டிட்டு இருக்குது? இப்படிப்பட்ட போதனைகளை சிலர் கேட்கறது இல்லை. என்ன போதனை அது? என்ன போதனை இது? அவர் சொல்றாரு, என்னது? தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், என்ன பட்னியாக இருக்கவும் தெரியும், சாப்பிட்றதுக்கும் தெரியும். அப்படி சொல்கிறார். குறைவுபடுவோம், எனக்கு ஏதாவது ஒரு குறைவு வந்தால் அதையும் ஏற்றுக்கிற மனசை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு என்று அவர் அங்கே சொல்கிறாரு. இது எங்கேருந்து வந்ததான், இது எப்படி வந்ததான், அதை சொல்லுங்க. நீங்கள் கற்றுக்கொண்டேன்றாரு. அவருக்கு எங்கே தானே வந்துடுச்சா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதலாவது நீங்கள் இதை கற்றுக்கொள்ளணும். இந்த சபையில் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷங்களாக இருக்கிற நீங்கள் இந்த சத்தியத்தை முதலாவது கற்றுக்கொள்ளுங்க. இதுதான் சத்தியம், இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும், இதுதான் வாழ்க்கை என்பதை முதலாவது கற்றுக்கொள்ளாதனால தான் ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள், பிரச்சனைகள் வந்த உடனே மனசு உடைஞ்சு போகிறாங்க, மனசு தோண்டு போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க, சிலர் பின்வாங்கியும் போயிடுறாங்க, ஆண்டவரை குறை சொல்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. என்னங்க இந்த ஆண்டவர்கிட்ட வந்து என்னங்க நடந்துச்சு என்று சொல்லி ஆண்டவரை தூஷிக்கிறாங்க. நோ, பவுல் சொல்கிறார். சற்று முன்பு ஒரு வசனத்தை சொன்னேன், தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார் என்று பவுல் தான் சொல்கிறாரு. எதுக்கு அவர் கஷ்டப்படணும்? ஏன் அவர் கஷ்டப்பட்டார்? ஏன் அவர் கஷ்டப்பட்டதை அவர் எழுதுறாரு? அதெல்லாம் அவர் கற்றுக்கிட்டதுனால தான் அந்த கஷ்டத்தை அவரால் பட முடிஞ்சுது, அதை தாங்க முடிஞ்சுது. அவர் சொல்கிறார், நான் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன்றாரு. இந்த சகிப்புத்தன்மை நிறைய பேர்கிட்ட இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த சத்தியம் அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் நம்மளால் சகிக்க முடியாதுங்க, இதெல்லாம் என்னால் முடியாதுங்க. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அநேக பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சில பெற்றோர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி கொடுக்கறதே கிடையாது. எப்படிப்பட்ட காரியங்கள்? புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரமாக. புலம்பல் எரேமியாவுக்கு அடுத்ததாக இருக்கிறது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிரயாயத்தில் இன்னும் எந்த இளைஞர் யாரையும் எடுத்து பார்க்கல பாருங்க. உட்காந்துருக்க ஒருத்தர் இப்போ தான் ஒவ்வொருத்தரை பக்கத்தை பற்றிட்டு இருக்காங்க பாருங்க. எவ்வளோ வாலிப பிள்ளைங்க உட்காந்து, ஒருத்தர் கூட எடுக்கல. இந்த வரிசையில் இருக்க ஒருத்தர் கூட இந்த வசனத்தை எடுக்கல. இங்கேயும் பார்த்துட்டேன், யாருமே எடுக்கல. அதான் முன்னே சொல்லணுன்னேன், இதான் இவங்க எடுத்துட்டாங்களா? இங்கே பாருங்க, இவங்க பார்க்குற பாரு, அதான் அவங்க எடுத்துட்டாங்களே. ஏன் நீ எடுத்து உன் கண்ணால் பாருன்ற படிக்கிறது நாங்கள் படிச்சுக்கிறோம். இந்த வசனத்தை எடுத்து பார்க்கணுமா இல்லையா? யாராவது ஒரு வாலிப பிள்ளை படித்தாதான் இந்த நான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போவேன். புலம்பல் தன் இளம் பிரயாயத்தில் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் இளம் பிரயாயத்தில், தன் இளம் வயதிலே, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. மனுஷனுக்கு நல்லது. நல்லா கவனிச்சிங்க. சின்ன வயசுல, வாலிப வயசுல பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும்? அங்க வசனத்தை பாருங்க. நுகத்தை, சற்று முன்பு நான் சொன்னேன், நுகம் என்பது என்ன? பாரத்தை சுமப்பதற்கும் பாரத்தை இழுத்து வருவதற்கும் கழுத்தின் மேலே வைக்கப்படுவது தானே நுகம். நுகம் என்பது நுகத்தடி தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அப்போ சின்ன வயசுலேயே
அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? இந்த இளங்கன்றுகளை நான் சற்று முன்பு சொன்னேன், நீங்கள் எல்லாருமே விவசாயிகள் தான், அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் வளர்த்தீங்களோ வளர்க்கலீங்களோ நான் பார்த்துருக்குறேன், தெரியுதுங்களா? கண்ணு கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்சம் காலமாட ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அந்த என்ன செய்வாங்க, அதை பழக்கப்படுத்துவதற்காக ஒரு நுகத்தொடியை கட்டி ஒரு கழியை குறுக்க கட்டி என்ன பண்ண வேண்டியது, ஏறு ஓட்ட பழக்கிறது, வண்டியில் ஓடுறது பழக்கப்படுத்துறது. அப்போ அந்த வயசுலேயே அந்த நுகத்தடியை வைத்து பழக்கப்படுத்தினாதான் அது ஒழுங்காக பாரத்தை இழுக்கும், வண்டியை ஓட்டும், ஏறு ஓட்டுறதுக்கு. அதுபோல் அப்போ சின்ன வயசுலேயே இளம் வயசில் நான் சொல்கிறேன், இளைஞர்களை வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இளம் வயதில் இளம் பிராயத்தில் என்ன செய்யணும், நுகத்தை சுமக்கிறது நல்லது நல்லது. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள், தகப்பன் எப்படின்னு எனக்கு தெரியல, ஒரு சில தகப்பா இருக்கிறாங்க, நிறைய தாய்மார்கள் செய்கிற பெரிய தப்பு அப்படி தான். என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, என் பிள்ளை கை நோகவே கூடாது, உட்காந்த இடத்துல சல்லலாம் கவுத்து நான் அங்கேயே கொண்டாந்து போடுறேன், கை கழுவு தண்ணி தட்டிலே கழுவிக்கடா தம்பி, இங்கேயே நீ அதே பாரு, ஐயோ என் பிள்ளை. பையனையும் அப்படி தான் வளர்க்குறாங்க, பொண்ணையும் அப்படி தான் வளர்க்குறாங்க. நிறைய பேர் செய்கிறத சொல்கிறேன், எல்லாரையும் நான் சொல்லலை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க பிள்ளையாச்சே. பிள்ளையா அப்படியே பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இதில் இப்படி வேற பெருமையாக சொல்லிக்கிறது, நான் எப்படிலாம் வளர்த்த பிள்ளைய என்னை இப்படி பற்றானே அவன் யார்? அடுத்த வீட்டில் போனதுக்கப்புறம் இந்த பிள்ளை வளர்ந்து வயசாகி அதுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த குடும்பத்தில் போய் ஒரு ரசம் வைக்க தெரியாது, சாம்பார் வைக்க தெரியாது. அது மட்டுமா, ஒரு பெரியவங்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், என்ன மரியாதை ஒன்றும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. இதை உட்கார வச்சு ஒரு வேலையை செய்ய விடுறது கிடையாது. என்னன்னா செல்லம், ஐயோ என் பிள்ளைன்னு தாங்கிறது. நான் தவம் இருந்து பெற்ற பிள்ளையாச்சே, எத்தனோ வருஷம் கழிச்சு இந்த பிள்ளைய நான் பெற்றிருக்கேன், அதுலேயும் கை நோகக்கூடாது, கால் நோகக்கூடாது. ஐயோ பிள்ளை நடந்து போனால் கால் வலிக்கும், இவங்களுக்கு கால் வலிக்கும். ஒரு சொப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா இவங்க கை வைக்கணும், உட்கார நான் செய்யறேன்டா. எதையும் செய்ய விடுறதில்லை, செய்யணும் சொல்கிறது இல்லை, செய்ய போனால் கூட சில பேர் இருடா நானே கழுவி வச்சிடறேன்டா. நான் சொல்கிறது ஆண் பெண்ணு ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஒரு சில பெற்றோர்கள் நடத்துகிறத பற்றி நான் பேசிட்டு வருகிறேன். ஐயோ பாவம் போய் வந்து கஷ்டப்படி, என்ன கஷ்டமாக இருக்கட்டுங்க, இளம் பிராயத்தில் முகத்தை சுமக்கிறது. இப்படி நீ பழக்கப்படுத்தாமல் கவனிங்க, இப்படி நீலாம் அப்படியே வளர்ந்துருச்சிங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கல்யாண வயசு வந்தோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துரும், ஒன்றுமே சொல்லி கொடுக்குறது கிடையாது. ஒரு கடைக்கு போகிறதோ காய் வாங்குறதுக்கோ மளிகை வாங்குறதுக்கோ எதுவுமே தெரியாது. இது அங்கே பேந்த போய் இதில் வந்து ஒரு பெருமை வேறு. எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, எல்லாமே எங்கள் அப்பா தான், எல்லாமே எங்கள் அம்மா தான் செய்வாங்க. என்ன எப்படி சொல்கிறேன், உடனே அம்மா இங்கே, உடனே இங்கே வந்து என்ன அதை செய்ய சொல்கிறேன், எதை செய்கிறேன், இந்த அம்மா இதையாவது சொல்லி கொடுத்து அனுப்புதா. இங்கே பாரு என் வீட்டில் நான் எனக்கு பிள்ளையா இருந்த மாதிரி எல்லாம் செஞ்சேன் போனேன், அப்புறம் நீ பூந்த வீட்டில் போனேன் எல்லாம் செய்யணும்னு அது சொல்லியும் கொடுக்குறது கிடையாது, அதையும் சொல்கிறது கிடையாது. ஏதாவது முட்டிட்டு மோதிட்டு வரட்டும்னுட்டு அங்கே ஒரு அழுவோன்னு அழுத உடனே நீ புறட்டு வந்துடுறாக்கன்னு, நான் வரட்டுமா நீயே வந்துடுறியா, 7:30 வந்துடுறான். ஆமாம் 7:30 நட்டு சனியன் தான் வீட்டுக்கு வரும். பஸ் டைம் சொல்கிறதுக்கு சொல்கிறேன், 7:30 8:30 9 நான் சொல்லிக்கிறேன். இந்த ஊரில் பஸ்ஸை பற்றி பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. 1:30 போகிறேன், 2:30 போகிறேன். அதே போல் தான் நீ இதில் வந்துடுறேன்னு ஒரே அறையும் அந்த 1:30 2:30 நான் சொல்கிறது கஷ்டமாக இருக்கலாம், யோசித்து பாருங்கள். இதை இங்கே போதிக்க கற்றுக் கொடுக்காதனால இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படுகிறது சில பேருக்கு புரியல. கேட்டா நான் அப்படிலாம் வளர்த்துட்டேன், நீ இப்படிலாம் வளர்த்துட்டேன், எப்படி வளர்க்கணுன்றதே உனக்கு தெரியலையே. நான் வசனத்தை வச்சு தான் பேசுகிறேன். பவுல் என்ன சொன்னார், இப்போ என்ன படிச்சிங்க, வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும், பசியாக இருக்கவும் தெரியணும், பட்டினியாக இருக்கவும் தெரியணும் அப்படின்னு இருக்குல்ல. இதை சொல்லி கொடுத்து நீ அனுப்பினாக்கா அந்த ஒழுங்காக குடும்பம் நடத்துமா நடத்தாத. இதெல்லாம் சொல்லாமல் பட்டினியாக கிடந்து ஐயோ என் பிள்ளைய நான் இது மாதிரி பார்த்ததே இல்லையா சொல்லணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும், இங்கே வருவா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு சத்தியத்தையோ ஒரு அறிவுரையோ புத்திமதியோ சொல்லி கொடுக்கறதே கிடையாது. என் பிள்ளைக்கு கண்ணு கலங்காமல் வச்சுக்கணும் நான் சொல்ல வச்சுக்கோவையா. வாழ்க்கை என்பதில் இதெல்லாத்தையும் நம்ம சகிச்சு வரணும் தான் வேதமே நமக்கு சொல்லி கொடுக்குறது. நீனா அதை தாண்டி என்ன அங்கே செல்லம் கொஞ்சம் நான் சொல்கிறேன், எங்கேயும் போய் எங்கேயும் இது எங்கேயும் குப்பை கொட்டவும் முடியாது, இது கரை தேரவும் முடியாது, வாழவும் முடியாது. நான் சொல்லிட்டேன், நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, கண்ணு கலங்காமல், நான் சொல்கிறேன் கண்ணு கலங்காமல் இருக்கட்டுங்க. எப்படி இருக்கும், கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டு எத்தனை பிள்ளைங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா. அதாங்க வாழ்க்கை, அதுதாங்க வாழ தெரிஞ்ச பிள்ளை, அதுதாங்க வாழ்க்கையை கற்றுக்கிட்ட பிள்ளை. இது எப்போ பார்த்தாலும் தொட்டதுக்கெல்லாம் தொட்டாசி நீங்கள் மாதிரி என்ன பண்ணுவேன், அங்கே அடுத்த நிமிஷத்தில் இங்கே வந்து வீட்டில் வந்து நிற்கும்.
நான் ஏற்கனவே ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே போல் தான் ஒரு பெண்ணு செல்லமாக ஒரு வீட்டுக்கு வளர்த்த ஒரே பொண்ணு, ஒத்தைக்கு செல்லமாக வளர்த்த பொண்ணுங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. நல்ல இடம் தான், வசதியான இடம் தான், அதில் உள்ள எந்த குறைவும் கிடையாதுங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் அதனால் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. ஒன்றும் பெரிய கொடுமை நடத்துகிறாங்களாம் சொல்ல முடியாது. உடனே புறப்பட்டு அம்மா வீட்டுக்கு வந்துருச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வந்து என்னடி அம்மா என்ன செய்தி இருக்கும். உடனே அந்த பூந்த வீட்டில் நடந்த, புருஷன் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லி ஒரே ஓடு அழுவ வச்சாச்சு. இந்த அம்மா என்ன செய்தாங்களாம், இந்த பொண்ணுடைய அம்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பதிலே பேசலை. பதில் பேசாமல் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு 3 பாத்திரத்தில், 3 பர்னர் உள்ள ஸ்டவ், அது 3 பாத்திரத்தில் தண்ணியை வைக்கிச்சான். இந்த நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், இது நம்மள வேலை வாங்குறாங்கன்னு சொல்கிறது செய்ய. 3 பாத்திரத்துலேயும் ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுங்க. 3 பாத்திரத்தில் தண்ணி, ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு தூக்கி அதில் போட சொல்லிச்சு. இந்த பொண்ணை எடுத்து அதில் போட்டுச்சு. அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் முட்டையை எடுத்து போட சொல்லிச்சு. முட்டையை போட்டுச்சு. இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதித்த உடனே காப்பி தூளும் சர்க்கரையெல்லாம் அதில் போட சொல்லிச்சு. போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் அடுப்பு எரிஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் இறக்கி வச்சுது. இப்போ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிச்சு இந்த அம்மா, சரி எல்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடு அப்படின்னு எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு என்னது, உருளைக்கிழங்கு, அதை எடுத்தது. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டுச்சு. எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். உருளைக்கிழங்கு வேக வச்ச எப்படிங்க இருக்கும், வேகிறதுக்கு முந்தைய எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா. வெந்த உடனே என்ன ஆகிடுது, ரொம்ப சாஃப்டாகிடுச்சு சொல்லிச்சு. அடுத்தது முட்டை, இது எப்படி இருக்குது, முட்டை வைக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், உள்ளர ஓட்டுக்குள்ளர அது திரவமாக தானே இருக்கும். இப்போ என்ன செஞ்சுது, இறுகி போயிடுச்சு. அடுத்தது காஃபி, இதை ஊற்றி ஃபில்டர் பண்ணி பொண்ணுகிட்ட கொடுத்து குடிக்க சொல்லிச்சு. ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னுச்சான். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், இதான் வாழ்க்கைன்னுச்சான். ஒரு குடும்பம்னா, வாழ்க்கைன்னா என்ன, இது எல்லாம் இங்கே பாரு, கடினமாக இருந்தது சாஃப்டாகிடுச்சு, ஹார்டாக இருந்தது சாஃப்டாகிடுச்சு. என்னது, திரவமாக இருந்தது கடினமாகிடுச்சு. இது என்னாச்சு, 3வது, அது ஒன்றோட ஒன்று எல்லாம் மிங்கிலாகி இனிப்பாக சுவையாகிடுச்சு. ஒரு குடும்பம்னா நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், அது எல்லாத்தையும் அனுசரித்து அதுக்கு தகுந்த மாதிரி வாடுறதாமா வாழ்க்கை. இப்போ இந்த கிழங்கு என்ன பண்ணுச்சு, அது கடினத்தன்மையை மிருதுவாக்கிடுச்சு. இது என்ன செஞ்சது, முட்டை லகுவாக இருந்தது கடினமாக மாறிடுச்சு. அப்போ ஒன்று அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நான் சொல்கிறேன். அரவணைச்சி ஒவ்வொன்றையும் அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை. இதை சொல்லியே கொடுக்கறது கிடையாதுங்க எந்த தாய் தாக்கணும். ஒன்றுமே செய்யக்கூடாது, ஒன்றுமே நடந்துடக்கூடாதுன்னா முதல்ல அது வாழ்க்கைக்கு வாழறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நான் சொல்கிறேன். வாழறதுக்கே லாய்க்கு கிடையாது. சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டியது என்ன, திருப்பி நான் சொல்கிறேன், பவுல் சொன்னது தான் சொல்கிறேன். நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன்றாரு. நீங்கள் கற்றுக்கிட்டால் தாங்க உங்கள் பிள்ளைக்கு இது நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. இதுதான் வேதம், இதுதான் நமக்கு சத்தியம், இதை தான் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சத்தியமாக சொல்லி கொடுக்குறாரு. இந்த வசனத்தை வைத்து தான் அவர் சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறார். இப்படிலாம் வாழணும், அந்த வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ளணும், அதில் எப்படி சாதிக்கணும், அதை எப்படி நம்ம வாழ்ந்து காட்டணும் என்பதையெல்லாம் சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைக்கி வாழ வழி தெரியாமல், வகை தெரியாமல் இன்றைக்கி சில பேர் பாதியிலே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஒரு சில பேர் வாழ்க்கையை என்ன செய்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறாங்க. உங்களை வாழத்துக்கு லாய்க்கு இல்லாத கோழைகள். எனக்கு அன்பானவர்களே, இப்போ என்ன வேணும் நமக்கு, இப்போ சொல்ல வந்தது என்னென்னா, இதை கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே என்ன வருகிறது, என்ன ஏற்படுகிறது சொல்லுங்கள், சகிப்புத்தன்மை. அவர் சொல்ல பாருங்க, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 11 பார்த்தீங்க, அநேக துன்பங்களை நான் என்ன செய்தேன்றாரு, சகித்தேன்னு சொல்கிறாரு. அப்போ சகிக்கிற ஒரு சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தோல்விகள் ஏற்படுகிறது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வரவே கூடாது, இது நடக்கவே கூடாதுன்றாங்க. ஆண்டவர் சொல்றார், இது வருன்றார். அப்போ என்ன செய்யணும்னா, அதை தாண்டி போகிறதுக்கு முதலாவது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனசு வேணும். ஒரு துன்பமோ துயரமோ கஷ்டமோ நிந்தையோ அவமானமோ அதை முதலாவது ஏற்றுக்கொள்கிற பக்கம். இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க சொல்கிறேன். அதுக்கு தான் சகிப்புத்தன்மை வேணும். அந்த சகிப்புத்தன்மை இருந்தால் தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை, முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை.
அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த எண்ணம் ஏன் இல்லை? அந்த எண்ணம் எப்படி வரும் சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5, 10, 11. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் துன்பப்படுவது என்பது இயேசுவின் நிமித்தமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்துட்ட பிற்பாடு நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க, கொடுத்து வச்சோன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பாக்கியம். படிங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து, துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் உங்கள் மேல பொய்யாக சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இது என்ன சொல்லியிருப்பாரு? பாக்கியவான் சொல்லுதுங்க. பாக்கியவான்னா என்ன? கொடுத்து வச்ச மனுஷன். இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியமா? இதுவா பாக்கியம்? இதை நீங்கள் பாக்கியம் நினைக்காதனால தான் யாராவது ஒருத்தவங்க சொன்ன உடனே முகம் தூணுது, மூஞ்சி சுண்டுது, மூஞ்சை இழுத்து வச்சுக்கிறாங்க, மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்க, கோபம் வருது, எரிச்சல் வருது. யாராவது சொன்னால் சொல்லிட்டு போனால் போகிறாங்கன்ற எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் கேட்குறதுக்கு விசுவாசியில் தான் கேட்குறேன். சொல்கிறதுக்கெல்லாம் குத்தம் எடுத்துக்கிட்டு, சொல்கிறதுக்கெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு, சொல்கிறதுக்கெல்லாம் சண்டை போட்டு நிற்கிறீங்களே. கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிற என்னது? பாக்கியவான்கள் சொல்கிறது. அப்போ இந்த பாக்கியத்தை நீ பெறலை. ஏன் இந்த பாக்கியத்தை பெறணுன்ற ஆசை உனக்கு இல்லை? இந்த சத்தியம் உனக்குள்ளே இல்லை, இந்த வசனம் உனக்குள்ளே இல்லை, இதன்படி வாழணும் நடக்கணுன்ற எண்ணம் இல்லை, அதனால அது வரல. ஏன் இந்த எண்ணம் வரல? கிறிஸ்துவின் மீது அன்பு இல்லை, பாசம் இல்லை, பிரியம் இல்லை, விசுவாசம் இல்லை. அது இருந்ததுன்னா அதை போல் நடக்கணும், அது போல் வாழணும், அது போல் இருக்கணுன்ற ஒரு ஆசை நமக்குள்ளே வரும். அந்த ஆசை நமக்குள்ளே வந்தாலே இதெல்லாம் நம்ம விட்டு போகிறோம். சரிங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையங்க. இதுமாதிரி எல்லாத்தையும் நாய் வீட்டில் பேச்சு வாங்கிட்டு வர வழி போக்கு புறப்போக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம், இன்னும் பாக்கியன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. இதுதாங்க இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னா நான் சொல்கிறேன், இதுதான் வாழ்க்கை. நீ நினைக்கிறது கிடையாது. இது அவமானப்படுத்துகிற அசிங்கப்படுத்துகிற வாழ்க்கை இல்லை, இதுதான் மேன்மையான வாழ்க்கை. அதான் உண்மையாக அதுதான். நீங்கள் இன்னும் உலகத்தை பார்க்குறீங்க, உலகத்தில் உள்ளவங்க சொல்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 4 பேர் அப்படி சொல்லுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்க, இப்படி நினைப்பாங்க. நீ இன்னும் உலகத்தை பார்த்துட்டு இருக்கிற. கிறிஸ்து என்ன நினைக்கிறான்னு பாருங்கள். ஆண்டவர் என்ன நினைக்கிறன்றது நீ பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் தவறி பொடி ஆகிடும். அந்த எண்ணம் வராதனால தான் என்ன செய்கிறோம்? தொட்டத்துக்கெல்லாம் நம்ம உட்காந்துட்டு புகார் சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம். யோசித்து பாருங்க. எனவே பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, யாருக்கும் தீங்கு நினைக்காது, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் உங்களுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, ஆத்திரம் வருது, அவனுக்கு கண்ட தொண்டமாக விட்டு போட்டுடலாமான்னு வருது, சண்டைக்கு வருது, என்னென்னமோ வருதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சகிப்புத்தன்மை இல்லை. இந்த சகிப்புத்தன்மை ஏன் நமக்கு வேண்டும்? ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்த விரும்புகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், உங்களை அவரை போல மாற்ற விரும்புகிறார், உங்களை அவரை போல வாழ வைக்க விரும்புகிறார். அவரை போல வாழணும், அவரை போல மாறணும், அவருக்காக வாழணும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காக ஆண்டவர் உங்களை அடித்து உடைத்து உங்களை நொறுக்கி உங்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ அதை உருவாக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? இப்போ நான் சொன்ன இந்த அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து போகும்போது தான் உங்களுடைய மனசு பக்குவம் அடைகிறது,
பரிபூர்ணம் அடைகிறது. அப்போ நீங்கள் பரிபூர்ண நிலையை அடையும் போது தான் நீங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு புரோஜனமாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு புரோஜனமாக உபயோகமாக இருக்க முடியும். ஆண்டவர் உங்களை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு முதலாவது உங்களுடைய வாழ்க்கை தேவை, உங்களுடைய வாழ்க்கை அவசியம். உங்களுடைய வாழ்க்கை தான் அநேகருக்கு வழிகாட்டியாக அமையக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் எப்படி வாழுறீங்க இப்போ யோசித்து பாருங்கள். நீங்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்க்கும்போது அதன் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய குடும்பம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க பண்ணுவார். அப்படி ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்திட்டு உன்னை ஷேப் பண்ணிகிட்டே வர்றாரு, உன்னை சரிப்படுத்திகிட்டே வர்றாரு, உன்னை ஷைன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எதற்காக என்று சொன்னால் உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார். எனவே நீ உபயோகப்படுத்தப்பட வேண்டுமானால், ஒரு உபயோகமுள்ள, ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாற வேண்டும் என்று சொன்னால், மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டோடைய கரத்தில் ஒரு நல்ல ஒரு கருவியாக நீ இருக்க வேண்டும். அவர் அதை என்ன செய்வார்? அதை அவர் ஷேப் பண்ணுவார். அப்போ இந்த ஷேப் பண்ணுறதுனா என்ன? ஒரு வைரம் இருக்குதுன்னு சொன்னால், வைரன்ற சாதாரண கல்லுங்க. அது அந்த வைரத்தை எந்த அளவுக்கு தீட்டுறாங்களோ அதற்கு அந்த அளவுக்கு அதிலேருந்து என்னது சொல்கிறாங்க, அந்த ஜொலிக்கும். அதுக்கு தகுந்த போல தான் வேலை. அப்போ அந்த ஜொலிப்பு வந்து சாதாரணமாக இல்லை. அது மேலே இழைக்க கண்ணை பறிக்கிற அளவுக்கு, கண் கூசும் அளவுக்கு அதிலேருந்து ஒளி வருகிறது. வைரக்கல் சாதாரண கல்லிலேருந்து எடுத்து தான் அதை அப்புறமா அதை பட்டை தீட்டி அதை ஜொலிக்க வைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே சாதாரணமான ஒரு கல்லாக தான் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை வைரமாக ஜொலிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போ வைரமாக மாறணும்னு சொன்னால் மெருகு ஏற்றப்பட வேண்டும். மெருகு ஏற்றப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது, இங்கே பட்டை தீட்டப்பட வேண்டும். பட்டை தீட்டப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும் போது உங்கள் மேலே என்ன பண்ணுறோம் எல்லாம் யோசித்து பாருங்கள். பட்டை தீட்டதுன்னா சாதாரண விஷயமா? அப்போ இழைக்க நிறைய சேதாரங்கள், தேவையில்லாத வேஸ்டெல்லாம் போகும்போது தான் அது மிளிரும். அப்போ இழைக்கும் போது நிறைய சேதாரம் வரதான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும். அது உயிரற்ற பொருள் தான், நாம் உயிர் உள்ள பொருள். சாதாரணமாக ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு பட்டறையில் கொண்டுட்டு போய் வச்சு நல்ல இழப்பில் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அப்போ தான் அது நல்லா இருக்குது. அதே போல் தான் ஆண்டவர் உங்களை ஷேப் பண்ணுவதற்காகத்தான் இந்த பாடு, துன்பம், கஷ்டம், தொல்லை, நிந்தை, அவமானம், பேச்சு இதுக்குள்ளே ஏன் உங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உன் மனசு அதில் பக்குவப்படும். நான் ஒரு முறை சொன்னேன், கூழாங்கல்லாம் நிறைய இடத்துல இந்த போர் செட்டிலெல்லாம் தண்ணிக்காக அந்த பைப்பில் போடுவாங்க. இந்த கூழாங்கல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கூழாங்கல் எங்கேருந்து வருது, எங்கேருந்து ஏதாவது செய்கிறாங்களா? கூழாங்கல்னா கிடையவே கிடையாது. கூழாங்கல்லாம் மலைகளிலிருந்து ஆறுகள் மூலமாக அடித்து கொள்ள வரப்பட்டு அங்கங்கே கிடைக்கிறத சேகரித்து தான் அதை கூழாங்கல் ஆக்கி அவர் அது விற்பனை பண்ணிட்டாங்க. அந்த கூழாங்கல்லை நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க. அது எந்த அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் கூட ஒரு சுரசுரப்பே இல்லாமல் வழவழப்பாக இருக்கு பாருங்கள். அப்போ இது எங்கேருந்து எப்படி உருவாகிறது என்று சொன்னால், அது மலையிலிருந்து ஆறுகளின் தண்ணீர் மூலமாக அடித்து கொண்டு வருப்படும் பொழுது பல இடங்களில் உருண்டு பரண்டு அது நிறைய அது வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி வரும்போது தான் அது ஷேப்பாகி ஷைனிங் ஆகுது. அதுதான் கூழாங்கல். கூழாங்கல் யாரும் உட்காந்து இழைக்கிட்டு இல்லை, வைரம் மாதிரிலாம். அதெல்லாம் இயற்கையாகவே வர்றது தான். ஆனால் எவ்வளோ வழவழப்பாக இருக்குது பாருங்கள். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டம், துன்பம், பாடு, நிந்தை இதெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டு வந்தால் தான் ஒரு வாழ்க்கை சிறக்கும். இதுதான் வாழ தகுந்த வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. துன்பத்தின் ஊடாக நடந்தாலும் தேவரீர் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எனவே துன்பம் இல்லாத, பாடு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதே சமயத்தில் நம்ம பாடில் இருக்க வேண்டும்ன்றது ஆண்டோட விருப்பம் இல்லை. அதிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதை கடந்து செல்ல நமக்கு கை கொடுத்து துணை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதிலிருந்து அதை தாண்டி போவதற்கு ஆண்டு நமக்கு கை கொடுப்பாரை தவிர அது இல்லவே இல்லை, நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது தவறு. எனவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்குது. நிறைய வார்த்தைகள், வசனங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோட கூட இருக்கேன், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் என்னுடைய கரங்களிலே உன்னை நான் ஏந்தி கொண்டு போவேன், என் கரங்களிலே நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். எத்தனை வார்த்தைகள், வசனங்களை ஆண்டவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாள் ஒருபோது உங்களை கைவிடுவதற்காக அல்ல, கைவிடுவதற்காக அல்ல. கர்த்தர் என்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார்.
ஒரு பக்தன் ஒருவர், ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஒரு சொப்பனம் ஒன்று கண்டாராம். அந்த சொப்பனத்தில் அவர் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவுல பார்க்கும்போது என்னென்னா, ஏதோ ஒரு கடினமான ஒரு மலை வழியாக பாதை வழியாக போகும்பொழுது ஆண்டவர் கூடவே வர்றதை அங்கே அவருடைய இவருடைய 2 கால் பாதமும் அந்த 2 கால் பாதமும் இருந்துச்சான். ஒரு ஆண்டவரை கேட்டாராம் ஒரு கனவுல, என் கூட ஏதோ 2 பாதங்கள். அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன் கூட வந்தேன், அதுதான் என்னுடைய பாத சுவடு என்று சொல்லி. இப்படி அவர் ஒரு தூரம் போயிட்டு இருக்கும்போது திடீரென்று அங்கே ஒரு ஆறு குறுக்க வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 கால் தடம் தான் இருக்கிறது. இந்த 2 கால் தடம் காணும். இவர் சொன்னாராம், பத்தியா இது வரைக்கும் எங்கள் கூட வந்தீங்க, அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டீங்களே என்ன. அதுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் கால் இல்லைப்பா, என் கால் பாத சுவடு அது. அப்படியா? அப்படின்னா நான் எங்கேனாச்சு, நான் உன்னை தூக்கி சுமந்துட்டு வந்தப்பா, என்னுடைய பாதம் தான் அங்கே இருந்துச்சு, அதை பார்த்துட்டு தான் இப்படி சொல்கிறேன். இது போல தான் உங்கள் வாழ்க்கையில் அநேக சமயங்களில் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் அறியாமல் புரியாமல் இருக்கீங்க. அவர் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் உங்களை தூக்கி சுமக்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு துன்பமோ பாடாக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோது உங்களை கைவிடவே மாட்டார். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொன்னது போல அவரை கரத்தில் நம்ம அடங்கியிருப்போம், கீழ்ப்படிஞ்சிருப்போம், அவரை கரத்தை பற்றி கொள்வோம், பிடித்து கொள்வோம், அவரோடு இணைந்து வாழ்வோம், இணைந்து செயல்படுவோம். எத்தனை இன்பமோ துன்பமோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரை பற்றி கொள்வோம். பவுல் சொல்கிறது போல, பசியோ பட்டினியோ நாச மோசமோ எதுவும் என்னை இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று அவர் சொல்கிறார். எனவே எது வந்தாலும் சரி, நம்ம ஆண்டவரை விட்டு பிரியக்கூடாது, ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது, ஆண்டவர் மறுதளிக்கக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. அதில் நம்ம உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், அநேகருக்கு ஆசீர்வாதம் எடுத்து நிறுத்துவார். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. சமயம் கிடைக்கும் போது நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நாம் இப்போது ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். இயேசுவே பேசலாம். கர்த்தர்ட்ட நீங்கள் ஒரு காரியத்தை தீர்மானம் செய்யுங்க. எனக்கு எத்தனையோ துன்பம் பாடுது, நிந்தை அவமானம் வரும்பொழுதெல்லாம் உம்மை விட்டு விலகி போய் விடலாமா என்று நான் நினைத்த காலங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்மை குறித்து நான் அவிசுவாசமாக எண்ணின அந்த காரியங்களை எனக்கு மன்னிச்செடுங்கப்பா. நான் முறுமுறுத்த காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்மை விட்டு விலகி தூரமாய் சென்றதை மன்னிங்க அப்பா. வேதத்தை ஒழுங்காக வாசிக்காமல், உங்களுடைய வார்த்தையை நான் தியானிக்காமல், கீழ்ப்படியாமல், எனக்கு வருகிற பாடு துன்ப நிந்தையிலே நான் உண்மை குறை சொல்லியிருக்கிறேன், உண்மை தூஷிச்சிருக்கிறேன், முறுமுறுத்திருக்கிறேன். மனசில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்னோட இருந்தது உண்டு ஆண்டவரே. இன்றைக்கு நீர் என்னோடு பேசினீர் ஆண்டவரே. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்த்திருக்கார் சொல்கிறோம். பவுல் சொன்னது போல வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எனக்கு அது கற்றுத்தாங்கப்பா, அந்த அனுபவத்தை எனக்கு கற்றுத்தாங்கப்பா. எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள, இந்த பாதையை இந்த வழியில் கடந்து செல்ல எனக்கு கற்றுத்தாங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Oh, praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ போறீங்க? இனிமேல் ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்ந்தேன். இதுவரையும் நான் எனக்காக வாழ்ந்தேன், ஊருக்காக வாழ்ந்தேன், உலகத்துக்காக வாழ்ந்தேன், குடும்பத்துக்காக வாழ்ந்தேன், பிள்ளைக்காக வாழ்ந்தேன். அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்தால் எல்லாருக்காக வாழ்ந்துடலாம். நீங்கள் ஆண்டவருக்காக வாழறதுனால நீ யாருக்காகவும் வாழாதுன்னு சொல்ல முடியாது. நீ ஆண்டவருக்காக வாழும்போது உன் பிள்ளைக்காகவும் வாழலாம், உன் குடும்பத்துக்காகவும் வாழலாம், இந்த உலகத்துக்காக வாழலாம், ஊருக்காகவும் வாழலாம், எல்லாருக்காகவும் நீ வாழ்ந்ததாக உன் வாழ்க்கை அமையும். ஆனால் ஆண்டவருக்காக வாழாமல் உன் பிள்ளைக்காக தான் நான் வாழணும், என் பிள்ளைக்காக வாழ்வேன், என் புருஷனுக்காக வாழ்வேன், என் தாய் தகப்பனுக்காக வாழ்வேன் நீ நினச்சின்னா உன் வாழ்க்கை நிறைவடையாது, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையாது. ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்ந்து பாரு, உன் குடும்பம் நல்லா இருக்கும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கும். பிரைஸ்லார்ட். நீ நன்றாக இருப்பதற்கும் நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருப்பதற்கும் இந்த வார்த்தையை கேளுங்க, அதன்படி நடங்க. நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக வாழ்வோம். எத்தனை பேர் இயேசுக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? இயேசுக்காக நான் வாழ போகிறேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கையை உயர்த்தலாம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உங்கள் கையை உயர்த்தி சொல்லலாம். என்கிட்ட சொல்ல என்னை பார்த்து நான் சொல்லலை, இயேசுவை பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் இங்கே ஆலயத்தில் இருக்கார் அல்லவா, அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன், உமக்காக வாழ்வேன். ஊருக்காக உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், ஆண்டவர் உமக்காக நான் வாழ்கிறேன்ப்பா. பைசலா அப்படி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், வாழ வைப்பார். பைசலோ. பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உமக்காக வாழ, அவர் உமக்காகவே வாழ தன்னுடைய மனதை ஒப்பு கொடுத்து தன்னுடைய கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி வேண்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணைக்கு பாரும், அவர்களை கரம் நீட்டி தொடும். அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் தாங்க, சகிக்க, பொறுக்க கிருபை தாங்க. வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தார். உங்களிடத்தில் கற்றுக்கொள்ளட்டும் ஐயா. துன்பத்தின் நடுவிலையும் நிந்தையின் அவமானத்தின் நடுவிலையும் கடந்து செல்வதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க. தேவ அன்பினால் உள்ளத்தை நிரப்புங்கப்பா. உமக்காக வாழணும், உமக்காக ஜீவிக்கணும், உங்களுடைய சித்தம் செய்திட கத்த கிருபை தருவீராக. அநேக ஆகியவர்களுக்கு பயன்படுத்துவீராக. மற்றவருக்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக வாழ்ந்திட மாதிரி கத்த கிருபை செய்வீராக. நமக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனைவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.